பாஜக அல்லது பாஜக சார்பானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவர்களிடம் கருத்தில்லை, ஆதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க வெறுமனே வாய் சவடால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியே வெளிவர வாய்ப்பு இருக்கு என்று என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்க இன்னைக்கு அதாவது நீயா நானால எப்பயுமே கட்சி பெயர்களை நாங்கள் எடுப்பதில்லை, தனி நபர்களை பேசுவதில்லை, கார்ப்பரேட் நிறுவனங்களை பேசுவதில்லை. இது கொள்கை. ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அன்னைக்கு தாய்லாந்துல வேலை கிடைச்சது பண்றது. இப்ப அங்க ஹிந்தியும் பேச மாட்டானோ, இங்கிலீஷும் புரியாது. இப்ப என்ன பண்றது? நான் அங்கே போய் உட்கார்ந்து நீயா நானாவில் ஒரு 11 நிமிடங்கள் இடைவிடாத ஒரு உரையை நான் அந்த உரையை நிகழ்த்தும் பொழுதே அந்த படப்பிடிப்பிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு. நியோ லிபரலைசேஷன் பாலிசிஸ், நீங்க நியோ லிபரலைசேஷன் பாலிசிஸை எதுக்காம வெறுமனே கரப்ஷனை எதிர்ப்பேன்னு சொல்றதே முதல்ல ஒரு ஹாஃப் பேக்டு புரிதல். இன்னைக்கு இந்த கார்பரேட்ஸ் தான் ஏறக்குறைய இந்த ஷோவுக்கு பின்னால இருக்காங்க.